ரீசென்ட்டா ஆக்டர் சூர்யா நடிப்புல கருப்புன்னு ஒரு தமிழ் படம் வந்தது இல்லையா? அந்த படத்த எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நானும் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுல இந்த கோர்ட்ல நடக்கிற பல ஊழலை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நெறைய சாதாரண மனுஷங்களோட குட்டி குட்டி கதையெல்லாம் வந்திருக்கும். அதுல ரொம்ப குறிப்பா பேயின்னு ஒரு கேரக்டர் வரும். அவர் உயிரோட தான் இருப்பாரு. ஆனாலும் அதிகாரிங்களுக்கு லஞ்சம் கொடுத்து கோல்மால் பண்ணி அவர் இறந்து போனதா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவர் சொத்தை எல்லாம் ஆட்டை போட்டிருப்பாங்க. அவரும் பல வருஷமா கேஸ நடத்தி தான் பேரையே மறந்திருப்பாரு. இத அந்த படத்துல பார்க்கும்போது இப்படியாமா நடக்கும்னு கொஞ்சம் எனக்கே ஷாக்கா தான் இருந்தது. அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இருக்காரு இல்லையா? அவர் ஒரு இன்டர்வியூல அந்த பேயின்ற கேரக்டர் உண்மையாவே இந்தியாவுல வாழ்ந்த ஒரு மனுஷன் தான். உண்மையாலே இந்தியாவுல நடந்த சம்பவத்த படமா எடுத்து வச்சிருக்காங்க. அத இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் இந்த கேரக்டர படத்துல கொண்டு வந்தோம்னு சொல்லியிருந்தாரு. அப்பதான் அது என்ன படம்னு நான் தேட ஆரம்பிச்சேன். ககாஸ்னு 2021ல வெளியான ஒரு ஹிந்தி படம். நம்ம இந்திய நாட்டோட சட்டம், அதாவது சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு சாதாரண மனுஷன எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுதுன்னு ரொம்ப அழகா அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. படம் பாக்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப ஒர்த்தா இருக்கும். ஒரு மனுஷன் தன்னோட அடையாளத்தை நிரூபிக்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு ரொம்பவே உருக்கமா சொல்லியிருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பா இருக்குங்க. சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே நமக்கு நம்ம ஹீரோவையும் அவனோட குடும்பத்தையும் தாங்க காட்டுவாங்க. பொண்டாட்டி பிள்ளைன்னு ஒரு சின்ன குடும்பம். ஹீரோவும் அவனோட குடும்பமும் ரொம்ப சாதாரணமான ஒரு ஏழை குடும்பம். அதுலயும் நம்ம ஹீரோ ரொம்பவே அப்பாவிங்க. விடிய காலத்துல எந்திரிச்சு அவனும் பொண்டாட்டியும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அடுத்த வேலைக்கு கிளம்பி போயிடுவான். அந்த ஊர்ல சின்னதா நம்ம ஹீரோவுக்கு ஒரு கடை இருக்கு. அந்த கடையில மியூசிக்கல் பேண்டுக்கு சம்பந்தமான இந்த இசை கருவிகளை எல்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் இவனுக்கு சொந்தமா சின்னதா ஒரு மியூசிக்கல் குரூப்பும் இருக்கும். அங்க நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் போய் வாசிக்கிறதும் இவனோட ஒரு தொழில் தான். வேலைக்கேத்த வருமானம், சந்தோஷமான குடும்பம்னு நம்ம ஹீரோவோட வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா போயிட்டு இருக்கு. அப்பதான் கடைக்கு ஒருத்தர் வராரு. இவனோட மியூசிக்கல் பேண்ட் இருக்கு இல்லையா? அத ஒரு கல்யாணத்துக்கு புக் பண்ண. அவரு தேதிய சொன்னதும் நம்ம ஹீரோ இல்ல இல்ல அன்னைக்கு எங்களுக்கு வேற ஒரு இடத்துல கச்சேரி இருக்கு, எங்களால வர முடியாதுன்னு சொல்லிடுவான். அப்பதான் அந்த ஆள் கேட்பாரு, ஏன்பா நீ எக்கச்சக்கமா இந்த இசை கருவிகள்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிற, உன்கிட்ட கொஞ்சம் பசங்க தான் இருக்காங்க வேலைக்கு. இன்னும் இதே மாதிரி நிறைய பசங்களை வேலைக்கு போட்டு 2, 3 ஆர்டரா எடுத்து பண்ணலாம்ல, உனக்கு நல்ல லாபம் கிடைக்குமேன்னு சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி நம்ம ஹீரோ பண்ற தொழிலை விரிவுபடுத்தணும்னா இதை விட பெரிய கடை அவனுக்கு தேவைப்படும். நிறைய ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும், பணமும் நிறைய தேவைப்படும் இல்லையா? அதனால என்கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் பணம் இல்லைங்க, இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னு அவன் சொல்றான். ஆனா கடைக்கு வந்தவர் விடாம ஏதாவது ஒரு இடத்துல கடை வாங்கியாவது தொழிலை விரிவுபடுத்தலாமேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு கடை வாங்குறதுனா சுத்தமா பிடிக்காது. கடை வாங்கி தொழில் பண்றதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதுதான் வீட்ல இருந்து கரெக்டா அந்த நேரத்துக்கு பொண்டாட்டிக்காரியும் சாப்பாடு கொண்டுட்டு வருவா புருஷனுக்கு. வந்த ஆளு இந்த கதைய பொண்டாட்டி கிட்ட சொன்னதும் பொண்டாட்டியும் வந்தவர் மாதிரிதான் ஐடியா கொடுக்கறா. ஏன் நீங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? வெளியில கடை வாங்குறதுக்கு பதிலா நம்ம வேணா பேங்க்ல லோன் வாங்கலாம்ல, தொழிலை விரிவுபடுத்துற மாதிரி ஆச்சு, வருமானம் கூட வந்தா கொஞ்சம் கொஞ்சமா லோனையும் அடைச்சிடலாமேன்னு அவ ஒரு ஐடியா கொடுப்பா. ஏன்னா புருஷன் நல்லா வரணும், நல்லா சம்பாதிக்கணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசைங்க. பொண்டாட்டி இந்த அளவுக்கு ஆசைப்படுறதுக்கு காரணம் அவளுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கும் சரி ஹீரோவோட பொண்டாட்டிக்கும் அப்பா அம்மா கிடையாது, பெருசா சொந்த பந்தங்களும் கிடையாது, எந்த ஆதரவும் இல்ல. இவங்க குடியிருக்கிற அந்த வீடு கூட வாடகை வீடு தான். அப்புறம் அக்கம் பக்கத்துல பழகுறவங்க அந்த ஊர்க்காரங்க தான் ஓரளவு ஆதரவா இருப்பாங்க. அதனாலேயே பொண்டாட்டியும் புருஷனும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்களோட வேலைய மாறி மாறி ஷேர் பண்ணி பண்ணிப்பாங்க. பொண்டாட்டிக்கும் புருஷனை சமுதாயத்துல நல்ல நிலைமையில நல்ல பேர் புகழா கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசை. பொண்டாட்டிக்கு இந்த ஆசை இருக்கு, ஐடியா வேற கொடுத்துட்டாளா? அப்புறம் என்ன, ஹீரோ பேங்க்ல லோன் வாங்குறதுக்காக மறுநாளே பேங்க்குக்கு போவான். அங்க உள்ளவங்களும் நம்ம ஹீரோவுக்கு லோன் தரேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அடமானமா ஏதாவது ஒரு சொத்து பத்திரத்தை கொடுக்கணுமா? ஆனா நம்ம ஹீரோ கிட்ட எங்க சொத்து இருக்கு? வீடு வாடகை வீடு, கடை சொந்த கடையா இருந்தா கூட அந்த அளவுக்கு பெருசா விலை போகிற சொத்து கிடையாது. அதனால உனக்கு லோன் கொடுக்க முடியாதுன்னு பேங்க் ஆபீசர் சொல்லுவாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். இவனுக்கு இந்த ஊர்ல பெருசா சொத்து இல்லைனாலும் இவனோட அப்பாவுக்கு பூர்வீகமான அந்த ஊர்ல அப்பா வழி சொத்து இருக்குங்க. அதனால அங்க போய் நான் பத்திரத்தை வாங்கிட்டு வரேன், அப்ப எனக்கு லோன் கொடுப்பீங்களான்னு கேட்பான். பேங்க் ஆபீசரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. உடனே மறுநாள் காலையில பொண்டாட்டிக்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு அப்பாவோட சொந்த ஊருக்கு கிளம்பிடுவான். அன்னைக்கு இந்த கார்வா சவுத்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? பொதுவா வடநாட்டுல கல்யாணம் ஆன பெண்கள்லாம் புருஷன் நீண்ட நாளைக்கு ஆயுசோட இருக்கணும்னு காலையில இருந்து சாப்பிடாம அப்புறம் நிலா வந்ததும் நிலாவை பார்த்து புருஷ முகத்தை பார்த்து சாப்பிடுவாங்க. இதை நம்ம நிறைய ஹிந்தி சீரியல்ல பார்த்திருப்போம். அந்த ஒரு நாள் தான் அன்னைக்கு. அதனால பொண்டாட்டி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிதான் அனுப்புறா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அப்பாவோட ஊருக்கு கிளம்பிடுவாங்க. சைக்கிள்ல போறான் போறான் போய்கிட்டே இருக்கான். நைட்டு தான் அப்பாவோட ஊருக்கே போறான். அங்க போனா பெரிய வீடு, ஏதோ ஜமீன் பங்களா மாதிரி இருக்கு. இதுதான் இவனோட பூர்வீக அப்பா வழி வீடு போல. அங்க இவனோட சித்தியும் சித்தப்பாவும் தான் இருக்காங்க. இப்போ இவன் வந்ததும் என்னடா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்னு சித்தப்பா சித்தி எல்லாம் ஆர்வமா பேசுறாங்க.
சொல்றாய்ங்க. ஏன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இவனோட அம்மா அவங்க ஊருக்கு இவன தூக்கிட்டு போயிட்டாங்களாம். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப தான் வரான் போல. என்ன விஷயமா வந்தேன்னு கேட்டா, தொழில பெருசுபடுத்த பேங்க்ல லோன் கேட்டு போனேன். ஏதாவது சொத்து பத்திரம் வேணும்னு சொன்னாங்க. அதான் என் பங்கு சொத்து பத்திரத்த குடுத்தீங்கன்னா, லோன் வாங்க ஈஸியா இருக்கும். அத வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. சொத்து பத்திரம்னு இவன் சொன்னதும் சித்திகாரி வில்லி மாதிரி பாக்குறா. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா, மறுநாள் காலையில அந்த ஒரு பஞ்சாயத்து ஆபீஸுக்கு விஏஓவ பாக்குறதுக்காக வந்திருக்கான். நம்ம பக்கம் ஷார்ட்டா விஏஓன்னு கூப்பிடுவோம். ஆனா அவங்கலாம் அவங்க வட்டார மொழியில வேற ஏதோ ஒரு பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட போய் இவனோட அப்பா பேரு, இவன் பேரெல்லாம் சொல்லி பூர்வீக சொத்து பத்தின டாக்குமெண்ட்ட கேக்குறான். அவரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு ரெக்கார்ட எடுத்து பாப்பாருங்க. பார்த்தவரு, "ஏப்பா நீ செத்து போயிட்ட கிளம்புன்னு" சொல்றாரு. இவனுக்கு ஒண்ணும் புரியல. "என்னய்யா செத்துட்டேன்னு சொல்ல, நான் நல்லா தானே உன் முன்னாடி இருக்கிறேன்னு" முதல்ல காமெடின்னு நினைச்சுதான் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா உண்மையிலேயே அந்த ஆபீசரு, "ரெக்கார்டு படி நீ செத்துட்டயா, 1976லயே நீ செத்து போனதா சொல்லியிருக்காங்க. அப்படிதான் அந்த பேப்பர்ல இருக்கு. நீ இறந்து போனதுனால உன்னோட சொத்து எல்லாம் உன் சித்தப்பா பசங்க பேருக்கு மாறிடுச்சுன்னு" சொல்றாரு. இவனுக்கு செம்ம ஷாக். அத கேட்டதும் ஒண்ணுமே புரியல. "அடே அது தப்பா இருக்குடா. நான் தான் உயிரோட இருக்கேன்ல. அதான் வந்துட்டேன்ல, ஒழுங்கா அந்த ரெக்கார்டெல்லாம் மாத்தி எழுதுன்னு" அந்த ஆபீசர் கிட்ட சொல்லுவான் வெகுளித்தனமா. ஆனா அவர் பதிலுக்கு, "இத பாரு, இது கவர்ன்மெண்ட் ரெக்கார்டு. இதுலலாம் நான் எதையாவது மாத்துனேன்னு வச்சுக்கோ, என்னை ஜெயில்ல புடிச்சு போட்டுருவாய்ங்க. உன் சித்தப்பாவும் சித்தப்பா பசங்களும் தான் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்காய்ங்க போல. போய் அவங்க கிட்ட கேளு. கிளம்பு கிளம்புன்னு" போலீஸ வச்சே நம்ம ஹீரோவ வெளிய தள்ளி விட்டாருங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஒண்ணும் புரியாம வேக வேகமா சைக்கிள் எடுத்துட்டு பூர்வீக வீட்டுக்கு வருவான். வந்து அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். இவன் என்ன நினைக்கிறான்னா, விஏஓ தான் ஏதோ கோல்மால் பண்ணிட்டான்னு. ஆனா உண்மையிலேயே இவனோட சொத்தை எல்லாம் ஆட்டை போட்டது சித்தப்பாவும் சித்தப்பாவோட குடும்பமும் தான். சித்தப்பா நிதானமா எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே எல்லா உண்மையும் சொல்லுவாருங்க. இவங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா அவன அவங்க சொந்த ஊருக்கு தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அண்ணனுக்கோ ஒத்த பிள்ளை நம்ம ஹீரோ. ஆனா சித்தப்பாவுக்கு 3 பிள்ளைங்களாம். அவனுக்கு சொத்துல பெரிய பங்கு, 3 பசங்களுக்கு பங்கு பிரிச்சா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்கும். அதனால சித்தப்பாவும் சித்தியும் சேர்ந்து தான் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து இவன் செத்து போனதா ரெக்கார்ட்லயும் ஏத்தி சொத்து எல்லாத்தையும் இவங்க பசங்க பேருக்கு மாத்திருக்காங்க. அதெல்லாம் கேட்டதும் அப்படியே நம்ம ஹீரோ ஆடி போயிருவான். அது மட்டும் இல்லாம அந்த சித்திக்காரி இருக்காளே, "இத பாரு, உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு. சொத்தெல்லாம் எங்களோடதுன்னு" சொல்லுவா ரொம்ப திமிரா. பத்தாக்குறைக்கு சித்தப்பா பசங்க அதுவும் 3 பேர் இருக்காங்களா, ஹீரோவ அடிக்கிறதுக்கு கம்பெல்லாம் எடுத்துட்டு வராங்க. "இத பாரு, நீ ரெக்கார்டு படி ஆல்ரெடி செத்து போயிட்ட. இப்ப உன்ன நாங்க கொன்னா கூட யாரும் எங்கள எதுவும் கேட்க முடியாது. ஒழுங்கா ஓடுறியா இல்லையான்னு" ஒரு நாய விரட்டுற மாதிரி விரட்டுவாங்கங்க. பாவம் உயிரை காப்பாத்திட்டு நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம ஓடிதான் வரான். அங்க பகல்ல சைக்கிள் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சவன் அன்னைக்கு நைட்டு தான் வீட்டுக்கு வருவான். இவன் முதல்ல கிளம்பினான் இல்லையா, அன்னைக்கு கார்வா சவுத்து கிடையாது, மறுநாள் தான். அதாவது இவன் திரும்பி வர நாள் தான் அந்த விரத நாள். பொண்டாட்டியும் ஆசை ஆசையா விரதத்தை முடிச்சிட்டு புருஷனோட முகத்தை பாப்பா. ஆனா புருஷனும் பொண்டாட்டி கிட்ட "நான் செத்துட்டேன்டின்னு" சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் மறுநாள் காலையில விஷயம் தெரிஞ்சு அந்த ஊரை சேர்ந்து எல்லாரும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ துக்க விசாரிக்கிற மாதிரி இத பத்தி விசாரிப்பாங்க. இவனும் ஒவ்வொருத்தருக்கா புரியுற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுலயும் இவனோட ஃப்ரெண்ட் எல்லாம் பிளாஸ்டிக் பூவ வாங்கிட்டு வந்திருக்கான். "ஏன்டா அத வாங்கிட்டு வந்தேன்னா, அண்ணே நீங்க பொய்யா தானே செத்து போயிருக்கீங்க. அதனால தான் பிளாஸ்டிக் பூவ வாங்கிட்டு வந்தேங்கிறான்." எல்லாரும் ஒரு பக்கம் இப்படி கேலி பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் டீ கடைக்கு டீ குடிக்கலான்னு போனா கூட இவன் பக்கத்துல யாரும் உட்கார மாட்றாங்க. ஏன்னா இவன் செத்து போயிட்டான்ல. எல்லாரும் இவனை பேய் பேய்ன்னு சொல்லி கேலி பண்ணிட்டு இருப்பாங்க. டீ கடையில ஏதோ கொஞ்சம் கடை வச்சிருப்பான் போல. அவரு கூட "சீக்கிரம் கடனை திருப்பி குடுப்பா. நீ வேற ரெக்கார்டு படி செத்து போன ஆளு. அப்புறம் எனக்கு தெரியாம உன்னைய புதைச்சிட போறாங்கன்னு" காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. சின்ன பசங்கலாம் "பேய் மாமா பேய் மாமான்னு" கூப்பிட்டு அவன ரொம்ப கலாய்ச்சிருவாங்க. அவனுக்கு ரொம்ப எரிச்சலாவும் கடுப்பாவும் இருக்கும். பத்தாக்குறைக்கு நைட்டு தூங்கும்போது பொண்டாட்டி வேற காமெடின்ற பேர்ல, "இங்க பாருங்க, என்னால நம்பவே முடியல. செத்து போன ஒருத்தர் பக்கத்துலயா நான் படுத்திருக்கேன்னு" சொல்றா. ஹீரோவுக்கு இதெல்லாம் ரொம்பவே எரிச்சலா இருக்கும். இந்த கேலி, கிண்டல், அவமானம் இது எல்லாத்தையும் தாண்டி எப்படியாவது ரெக்கார்ட்ல அவன் உயிரோட இருக்கிறதா மறுபடியும் பதிவு பண்ணிரணும்னு ரொம்ப வெறித்தனமா இருக்கிறான். அதுக்காக அந்த ஊரோட பிரசிடண்ட்ட போய் பார்த்து இவன் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து அவரு குடிச்சிட்டு நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாரு ஒரு பார்ட்டில. "சரிப்பா தம்பி, காலையில வா, உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துறேன்னு" நல்லா பேசுறாரு நைட்டு. மறுநாள் காலையில இவன் போய் இவன் விஷயத்த சொன்னா, "ஐயய்ய, நான் அப்படியா நைட்டு சொன்னேன்? இத பாரு, கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் மாத்த முடியாதுப்பா. எனக்கெல்லாம் அந்த பவர் இல்லன்னு" காலையில மனுஷன் கைய விரிச்சிட்டாரு. இவனுக்கு என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியாதுங்க. அடுத்ததா இவன் அப்படியே சும்மாலாம் அந்த பிரச்சனைய விட மாட்டான். எப்படியாவது அந்த ரெக்கார்ட்ல இருக்கத மாத்தணும்னு கலெக்டருக்கு ஒரு மனு போடுவாங்க. கலெக்டருக்கு மட்டும் இல்ல, மினிஸ்டர், எம்எல்ஏ, ஏன் அந்த ஸ்டேட்டோட சிஎம்க்கு கூட மனு போடுவான். இப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தருக்கா மனு போட்டுக்கிட்டே இருப்பான். இவன் யாருக்கெல்லாம் மனு போட்டானோ அவங்க கிட்ட இருந்து சில மாசங்களே இவனுக்கு பதில் கடிதமும் வரும். ஆனா அந்த பதில் கடிதங்களால பாவம் இவனோட பிரச்சனை எதுவுமே தீர்ந்த பாடு இல்ல. எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்கு. அப்பதான் ஒரு நாள் இவனுக்கு பிரதமர் கிட்ட இருந்து லெட்டர் வருதுங்க. ஏன்னா நம்ம பையன் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பிரதமருக்கே மனு போட்டிருக்கான். அவர்கிட்ட இருந்து தான் இப்ப பதில் கடிதம் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா அத வாங்கிட்டு போய் பொண்டாட்டி கிட்ட காட்டுவான். அவ ஆனா அத வெறுப்பா
பாக்குறா. அப்பதான் உள்ள போயி கொத்தா ஒரு லெட்டர் பண்டிலே அவ எடுத்துட்டு வருவா. இதெல்லாம் இவன் பல பேருக்கு லெட்டர் போட்டு வந்த பதில் கடிதங்களாம். எல்லாருமே விஏஓவ போய் பாருங்கன்னு தான் அனுப்பியிருக்காங்க. இவன் போய் பார்த்து எந்த ஒரு மாற்றமும் நடக்கல. இப்ப பிரதமரும் அதே தாங்க அனுப்பியிருக்காரு. ஏன் இப்படி அப்பாவியா இருக்கீங்க? உங்களுக்கு புரியுதா? புரியலையா? கவர்மெண்ட் நீங்க இறந்து போனதா அறிவிச்சிருக்காங்க. ஆனா அத மாத்த மாட்டாங்க. எனக்கு இது மாறும்னு நம்பிக்கையே இல்ல. போதும் உங்களோட போராட்டத்த இதோடயாவது நிப்பாட்டிக்கோங்கன்றா பொண்டாட்டி. ஏன்னா இப்போ அவ 2வது தடவையா பாவம் மாசமா இருக்காங்க. அவ எத்தன மாசம்னு கூட நம்ம ஹீரோவுக்கு சரியா தெரியாது. ஏன்னா இவன் பல மாசமா எந்த ஒரு ஆர்டரும் எடுக்கல, வேலைக்கு போல, ரெக்கார்ட மாத்துறேன்னு மனுவா தான் போட்டுட்டு இருந்திருக்கான். வீட்ல வேற ரொம்ப கஷ்டம். பசி தாங்க முடியாம பொண்டாட்டி தான் கூலி வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கறா. மாசமா வேற இருக்கறா. இன்னும் கொஞ்ச நாள்ல டெலிவரி ஆக போது. எப்படி வீட்டு செலவையெல்லாம் சமாளிக்க போறீங்க? அத பத்திலாம் யோசிக்கவே மாட்டீங்களான்னு ரொம்ப கோவமா பேசிருவா. ஏன்னா அந்த கஷ்டமெல்லாம் பாவம் அவளுக்கு தானே தெரியும். அப்புறம் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு அவள ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி சிரிக்கவும் வச்சிருவான். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 மாசத்துக்கு இந்த மனு போடுற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்த பாக்க ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நாள்ல ஹீரோவுக்கு அடுத்த குழந்தையும் பிறந்துருங்க. இப்போ பிறந்திருக்கிறது பெண் குழந்தை. எல்லாரும் அத கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது பிறந்த குழந்தை உள்ள ரொம்ப அழுதுட்டு இருக்குங்க. ஏன் என்னாச்சு? குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்கான்னு இவன் கேட்டா, அதெல்லாம் குழந்தை நல்லா தான் இருக்கு. ஆனா ஏனோ ரொம்ப அழுதுகிட்டே இருக்குன்னு அங்க உள்ள லேடீஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இத கேட்டுட்டு அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம், அட அவங்க அப்பா தான் ரெக்கார்டு படி செத்து போனவராச்சே. அதனாலதான் ஒருவேளை பிறக்கும் போதே பிள்ளை இப்படி அழுகுதோன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா இவன் 2 பிள்ளைங்களையும் ஸ்கூல்ல சேர்க்கும் போது எப்படி சேர்ப்பான்? ரெக்கார்ட்ல அப்பா பேரு என்னன்னு குடுப்பான்? இவன் தான் ரெக்கார்ட் படி செத்து போயிட்டானே. இந்த பிள்ளைங்களை எப்படி கட்டி குடுப்பான்? யார் இந்த பிள்ளைய கட்டுவான்னு ஆள் ஆளுக்கு ஒண்ணு பேச ஆரம்பிச்சிருவாங்கங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோ அப்படியே ரொம்ப உடைஞ்சு போயிருவான். அதுக்கப்புறமா மெதுவா உள்ள போய் பிறந்த குழந்தைய பாப்பான். அப்பதான் அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவான். நான் எவ்ளோ கேலி கிண்டல சந்திச்சாலும் பரவாயில்ல, எவ்ளோ அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. கடவுள் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத எனக்கு உன்னை கொடுத்திருக்கிறாரு. உன்னை எந்த இடத்துலயும் நான் அவமானப்பட விட்டுறவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா ரெக்கார்ட மாத்தியே தீருவேன். உனக்காக, உன் மரியாதைய காப்பாத்துறதுக்காகன்னு சொல்லுவான் அந்த பிஞ்சு குழந்தைகிட்ட. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அடுத்த கட்ட நடவடிக்கையா கோர்ட்ல தன்னோட பிரச்சனைய சொல்லி நீதி கேட்டு ஒரு கேஸ போடலான்னு ஒரு வக்கீல பார்க்க போறான். அப்ப இவனோட கதை எல்லாத்தையும் கேட்ட அந்த வக்கீலும் ஒரு மிகப்பெரிய உண்மையை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாரு. அந்த காலகட்டத்துல இவனுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்ல. இதே மாதிரி பல பேருக்கு இதுக்கு முன்னாடில இருந்தே நடந்திருக்கான். அப்ப ஒரு தாத்தாவையும் நம்ம ஹீரோவுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாரு. அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொள்ளைக்கார கும்பலோட சேர்ந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாராம். இப்படி சட்டத்துக்கு எதிரா பல தப்புகளை பண்ணி ஒரு குற்றவாளியா அவர் சுத்திட்டு இருந்த காலத்துல கவர்மெண்ட் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறவங்கள எல்லாத்தையும் சரணடைய சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்களாம். நீங்க பண்ண தப்புக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சா உங்களை சும்மா விட்டுருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால மனசு மாறின இந்த தாத்தாவும் ஜெயில போய் சரணடைஞ்சிருக்கிறாரு. இவர் பண்ண எல்லா குற்றத்துக்கும் பல வருஷம் ஜெயிலையும் இருந்திருக்காரு. அப்படி ஜெயில இருந்துட்டு வெளியே வந்து பார்த்தா இவரோட சொத்தை எல்லாத்தையும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்களாம். அதுவும் எப்படி நம்ம ஹீரோவுக்கு நடந்த மாதிரி இவர் செத்து போயிட்டதா ரெக்கார்ட்ல ஏத்தி இவரையும் கொண்டு இருக்காங்க. இந்த தாத்தா நினைச்சிருந்தா அப்பவே ஏமாத்தின அண்ணன் தம்பிங்கள அந்த இடத்துலயே சுட்டு கொண்டு இருப்பாராம். இப்ப கூட இவர் கையில துப்பாக்கி வச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்கு மனசு வராம நம்ம நாட்டோட சட்டத்தை நம்பி லீகலா இத ஃபேஸ் பண்ணணும்னு தாத்தா நினைச்சிருக்கிறாரு. அதனால கோர்ட்ல கேஸ போட்டிருக்கிறாரு. அதுவும் இந்த கேஸ் சுமார் 22 வருஷமா நடந்துகிட்டு இருக்குதாம். இன்னும் தாத்தாவுக்கு நீதி கிடைச்ச பாடில்ல. தாத்தாவும் 22 வருஷமா வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இவரோட கதையை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்குங்க. அப்பதான் அந்த வக்கீலு நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. பாத்தியா இவரெல்லாம் 22 வருஷமா கேஸ போட்டு அலையிறாரு. இந்த கோர்ட்டோட காம்பவுண்டுக்குள்ள நீ வந்துட்டாலே உன் கையில காசு இருக்கணும். எவ்வளவு காசு இருந்தாலும் கரைஞ்சு போயிரும் பாத்துக்க. அதனால நீ இப்படி கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலையாத தம்பி. போய் ஏதாவது பொழப்ப பாரு. வேண்டான்னு தான் வக்கீல் சொல்றாரு நம்ம ஹீரோ கிட்ட. ஆனா நம்ம ஹீரோவுக்கு லீகலா சட்டப்படி தான் உயிரோட தான் இருக்கேன்றத ப்ரூவ் பண்ணணும்னு ஒரே வெறி. அதுக்கு காரணம் என்னன்னா அவன் பல கேலி கிண்டல ரொம்ப அனுபவிச்சிருக்கான். இன்னும் தான் பிள்ளைங்களும் அந்த கேலியெல்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு தான் இவனோட முடிவுல இவ்வளவு உறுதியா இருக்கிறான். அந்த உறுதியோடயே கையில இருக்க காசை கொடுத்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையும் வக்கீல பார்க்க சொல்லிட்டு கிளம்புவாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த வயசான தாத்தா கிட்டயும் நான் போயிட்டு வரேன், என்ன மறந்துடாதீங்க. நானும் இனிமே அடிக்கடி இங்க வாய்தாவுக்கு வர வேண்டியது இருக்கும். எனக்காகவும் ஒரு இடத்த புடிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு போவான். பதிலுக்கு அந்த தாத்தாவும் கவலைப்படாத தம்பி, எப்பவும் என் மனசுல உனக்கு ஒரு இடம் கொடுப்பேன்னு சொல்லுவாரு. அவரோட வெகுளித்தனமான பேச்சை கேட்கும் போது ஹீரோவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். கோர்ட்ல கேஸ் போட்டதுல சீக்கிரமே தன்னோட பிரச்சனை சரியாகும் நம்ம ஹீரோ ரொம்ப உறுதியா நம்புறான். அந்த சந்தோஷத்தோட பொண்டாட்டிக்கு சேலையெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்புறம் குடும்பத்தோடவும் நிம்மதியா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு நடுவு கோர்ட்டுக்கு அடிக்கடி வர வேண்டியது இருக்கு. வக்கீலுக்கு வேற எக்கச்சக்கமா பணம் செலவாகுது. இவனோட இந்த முயற்சிக்கு பொண்டாட்டிக்காரியும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறா. ஒரு பக்கம் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது, இன்னொரு பக்கம் கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு போறது, அப்புறம் அந்த தாத்தா கூட அப்பப்ப கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு
3, 4 மாசம் ஓடி போச்சு. கையில இருந்த காசும் சுத்தமா காலியாயி போச்சு. கடனும் ஏறி போச்சு. கடை ஏறி போனதுனால கடன் குடுத்தவங்க எல்லாரும் இவனோட கடையில இருந்த பொருள எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்கங்க. பாவம் நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறான். அடையாளம் போனது மட்டும் இல்லாம இப்ப பொழப்பும் போச்சு. அதே சோகத்தோட வீட்ல உட்கார்ந்திருப்பான். அப்பதான் பொண்டாட்டி வந்து நம்ம குடும்பத்தோட நல்லா தான் இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். கவர்மெண்ட் பேப்பர்ல நீங்க செத்து போனதா இருந்தா என்ன? இல்லைனா தான் என்ன? ஏன் இத மாத்தணும்னு முயற்சி பண்ணி உங்க நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்றீங்கன்னு கேக்குறா. கையில இருந்த பணமெல்லாம் இப்படி 3, 4 மாசத்திலேயே கரைஞ்சு போச்சு. இனிமேலும் கேஸ நடத்த என்ன பண்ண போறோம்? வேண்டாம், இதோட இந்த பிரச்சனைய முடிச்சுக்கலான்றா. எல்லாத்தையும் விட்டுருங்கன்றா. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இத இப்படியே விட மனசே இல்ல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் கேஸ நடத்தி பார்க்கலாம். வக்கீல் ஏதோ புது ஐடியா இருக்குன்னு என்கிட்ட சொன்னாருன்னு சொல்றான். மேற்கொண்டு பெருசா பொண்டாட்டியும் எதுவும் பேசல. சரி உங்க விருப்பம்ன்ட்டு போயிட்டா. கோர்ட்டு கேஸ நம்பி இதுவரைக்கும் பெருசா எந்த மாற்றமும் வராததுனால நம்ம ஹீரோ அடுத்த கட்டமா தன்னோட பிரச்சனைய ஒரு போர்டுல எழுதிக்கிட்டு அந்த ஊர் எம்எல்ஏ ஏற்கனவே எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஊர்வலமா வந்துகிட்டு இருப்பாங்க அவங்க ஆட்களோட. அந்த ஊர்வலத்துக்கு முன்னாடி போய் நம்ம ஹீரோ போர்டு புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் நம்ம ஹீரோவும் ஓட்டு போட்டிருப்பான். அந்த எம்எல்ஏ அம்மா அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவங்க. சுயேட்சையா நம்ம ஹீரோவோட தொகுதியில நின்னு ஜெயிச்சிருக்காங்க. அதனாலதான் மக்கள் எல்லாரும் அவங்கள கொண்டாடிக்கிட்டு ஊர்வலமா கூட்டிட்டு வருவாங்க. இவன் என்னடானா பிரச்சனையை சொல்லிக்கிட்டு நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அந்த கூட்டத்துல 2 பத்திரிக்கைக்காரங்க இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு டக்குன்னு போட்டோ எடுத்துட்டாங்க. எம்எல்ஏவோட ஆட்கள் எல்லாம் நம்ம ஹீரோவை வேக வேகமா ஓடி வந்து குண்டு கட்டா தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டு போயிருவாங்க. நம்ம ஹீரோவும் பெருசா யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். அமைதியா போர்ட புடிச்சிட்டே தான் உட்கார்ந்து இருப்பான். இந்த பத்திரிக்காரங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அவங்க இவனோட பிரச்சனைய மறுநாள் பத்திரிக்கையில போட்டோ போட்டு எழுதிடுறாங்க. அதுவும் அவன் எம்எல்ஏ அம்மா வர்ற பாதையில நடு ரோட்ல உட்கார்ந்து இருந்ததையும் சேர்த்து எழுதிடுறாங்க. இது இப்ப அந்த எம்எல்ஏ அம்மாவோட காதுக்கும் போகுது. அவங்களும் நம்ம ஹீரோவை பத்தி விசாரிக்க சொல்றாங்க அவங்க ஆளுங்க கிட்ட. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பத்திரிக்கைக்காரங்க 2 பேரும் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அவனோட ஊருக்கும் வந்திருக்காங்க. வீட்டுக்கு தேடிட்டு போனா ஆமா இது ஏன் புருஷன் தானு ஹீரோவோட பொண்டாட்டி சொல்லுவா. தாடியை ஷேவ் பண்றதுக்காக கடைக்கு போயிருக்காருன்னு வேற சொல்றா. சரி ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டா அந்த அம்மா டக்குன்னு கதவை போட்டிரும். சரி ஹீரோவை பார்த்து இன்டர்வியூ எடுக்கலான்னு அவனை தேடி போனா அவன் இவங்கள பார்த்ததும் தலை தெறிச்சு ஓடுறான். இவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க. சார் சார் தயவு செஞ்சு ஓடாதீங்க, கொஞ்ச நேரம் பேசணும்னு எவ்வளவோ கெஞ்சுவாங்க. ஆனா இவன் சந்து பொந்துக்குள்ள ஓடி கடைசியா ஒரு முட்டு சந்துல போய் நின்றுவாங்க. பத்திரிக்கைக்காரங்க 2 பேரும் எவ்வளவோ பேசி பாப்பாங்க அவங்கிட்ட ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுக்க சொல்லி. ஆனா நம்ம ஹீரோவுக்கு பயம். ஏன்னா இப்ப வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கவங்க தான் அவனை கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க போட்டோவை போட்டு பத்திரிக்கையில இப்படி எழுதுவாங்கன்னு அவன் எதிர்பார்க்கல. எம்எல்ஏவோட கவனத்துக்கு இவன் பிரச்சனை போகணும்னு தான் இவன் எதிர்பார்த்தான். இப்ப மறுபடியும் பத்திரிக்கைக்காரவங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தா இந்த மொத்த இந்தியாவும் நம்மள பார்த்து சிரிக்குமோன்னு பயப்படுறான். அத அவங்க கிட்ட நேரடியாவும் சொல்லுவான். ஆனா அப்பதான் அவங்க சொல்றாங்க, இத பாருங்க உங்களோட பிரச்சனை எங்களுக்கு புரியுது. ஆனா உங்க வழி என்னன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா? அத நீங்க சொன்னாதான் எங்களுக்கும் புரியும், இந்த நாட்டு மக்களுக்கும் புரியும். அதனால தயவு செஞ்சு உங்க கஷ்டத்தை சொல்லுங்க, நாங்க எங்க பத்திரிக்கையில எழுதுறோம். கூட குறைய ஒத்த வார்த்தை கூட எழுத மாட்டோம். நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே எழுதுறோம். தயவு செஞ்சு எங்களை நம்புன்னு கேட்பாங்க. ஹீரோவுக்கு அவங்க சொல்றதை கேட்கும் போது அவங்க மேல நம்பிக்கை வருது. அதனால அவங்களுக்கு தன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு இன்டர்வியூவா கொடுப்பான். மறுநாளே அவன் போட்டோவோட இந்தியா முழுக்க நியூஸ் பேப்பர்ல அது பிரிண்ட் ஆகி வருதுங்க. இது பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்கும் தான் நம்ம ஹீரோ எதிர்பார்க்கிறான். அதே மாதிரி அந்த எம்எல்ஏ அம்மாவும் பத்திரிக்கையில ஹீரோவோட கதையை போட்ட அந்த 2 பத்திரிக்கைக்காரங்களையும் வர சொல்லி விஷயம் என்னன்னு கேக்குறாங்க. அவங்களும் ஹீரோவோட பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்லி எப்படியாவது மறுபடியும் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல அவன் உயிரோட இருக்கிறத பதிவு பண்ணணும்னு கேட்பாங்கங்க. அதுக்கு எம்எல்ஏ அம்மாவும் சரி அப்படியே பண்ணிடலாம், ஏன்னா அவங்க எங்க தொகுதிக்கு கீழே தான் இருக்கிறாங்க, கண்டிப்பா நான் அவங்களுக்கு இதை பண்ணுவேன்னு உறுதியா பத்திரிக்கைக்காரங்க கிட்ட சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கானே அவன் வக்கீல பார்க்க வந்திருக்கிறான். ஏன்னா இந்த நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயங்களால ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு ஷாக்கு. 22 வருஷமா தான் உயிரோட இருக்கேன்னு இந்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த சிஸ்டத்துக்கும் சொல்ல துடியா துடிச்சாரு இல்லையா ஒரு பெரியவரு, அவர் பாவம் இறந்து போயிட்டாராம். இதை கேட்டதும் ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்புறம் ஹீரோவும் வக்கீலும் தான் இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு போவாங்க. அத பார்க்க அவனுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்பதாங்க வக்கீல் ஒரு விஷயத்த சொல்லுவாரு. இந்த மனுஷன் கொள்ளைக்காரனா இருந்து பல தப்புகளை பண்ணும்போது குற்றவாளியா இருந்தான். ஆனா அப்ப கூட கவர்மெண்ட் பேப்பர் படி இவர் உயிரோட இருந்தாரு. அதுக்கப்புறம் செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டு இந்த நாட்டு மேலயும் நாட்டோட சட்டத்து மேலயும் நம்பிக்கை வச்சு தனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி கேட்டு 22 வருஷம் போராடி இருக்காரு. ஆனா அப்ப பாத்தியா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இவர் செத்ததா இருந்ததை தவிர கடைசி வரைக்கும் அதை இவரால மாத்தவே முடியல. என்னடா வாழ்க்கைன்னு தலையில அடிச்சுக்காத குறையா பேசிட்டு போயிருவாரு வக்கீல் ஒரு பக்கம். இதையெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பயமாவும் வருத்தமாவும் இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட வக்கீல் சொன்ன வார்த்தையே தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால அடுத்ததா நம்ம ஹீரோ புது ரூட்ட ஒண்ண கண்டுபிடிப்பாங்க. அது என்ன தெரியுமா, இவனோட சொத்தை
ஏமாத்தி எழுதி வாங்குனாங்க இல்லையா அந்த சித்தப்பா குடும்பம். அந்த சித்தப்பாவோட பேரன் படிக்கிற ஸ்கூலுக்கு போய் அவன பாக்குறாரு. அவனுக்கு சாக்லேட், பொம்மை அது இதுன்னு வாங்கி கொடுத்து அவன கடத்த போறேன்னு அவன்கிட்டயே சொல்றாரு. அவனும் பெரியப்பா தானேன்னு அமைதியா கூட வந்துட்டான். ஒரு சாக்க போட்டு பொத்தி அவன சைக்கிள்ல வச்சு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துருவான் நம்ம ஹீரோ. பொண்டாட்டிக்கு இத பார்த்ததும் தூக்கி வாரி போட்ட மாரி இருக்கு. ஆனா வந்த சின்ன பையன் சொந்தக்காரங்க வீடுன்றதுனால அவன் வாட்டுக்கு தம்பி தங்கச்சியோட ஒரு பக்கம் விளையாடிட்டு கிடப்பான். ஆனா பொண்டாட்டிக்கு தான் கையும் ஓடல, காலும் ஓடல. ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு ரொம்ப பயத்தோட கேட்பா. வேற வழி இல்ல. இனிமே கோர்ட்டு கேஸ மட்டும் நம்ப கூடாது. இப்படி ஏதாவது பண்ணாதான் உண்டு. என் மேல நம்பிக்கை வை. கண்டிப்பா நான் பண்றதெல்லாம் சரியா தான் இருக்கும்னு சொல்லுவான். அவனா வேண்டாம் வேண்டான்னு மண்டையாட்றா. இவன் சரிதான் சரியாதான்னு ஒரு பக்கம் மண்டையாட்டிக்கிட்டு இருக்கிறான். அதோட வேகமா பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு போய் சித்தப்பா பையனுக்கு போன போட்டு உன் மகனை கடத்திட்டேன்னு சொல்றான். உன் மகனை விடணும்னா நான் தான் உன் பையனை கடத்தினேன்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. இல்லைன்னா உன் பையனை கொன்றுவேன்னு மிரட்டுவான். அவன் அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் கூட பிறந்தவங்க அப்பா அம்மான்னு எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லுவான். எல்லாம் அழுகுறாங்க. ஐயோ அவன் சொத்த வேற நம்ம புடிங்கிட்டோம். நம்ம பிள்ளைய கொல்ல போறான் போலன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட சித்தப்பாவும் டேடே ஆளாளுக்கு அழுகாம உடனே ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கடான்னு சொல்றாரு. சித்தப்பா பையனும் ஆமாப்பா அவனும் பிள்ளைய விடணும்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க சொன்னான். வாங்க வேக வேகமா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்றான். அவங்க ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஓடும்போது இந்த சித்திகாரி இருக்காளே வில்லி அவ கெக்க புக்கன்னு கடந்து சிரிக்கிறாங்க. என்ன ஆச்சு ஷாக்குல இவளுக்கு பைத்தியம் கீத்தே முடிச்சிருச்சான்னு மொத்த குடும்பமும் ஆனா அவளையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதாங்க அந்த வில்லி அம்மா ஒரு விஷயத்த சொல்லுது. இதெல்லாம் நம்ம ஹீரோ பண்றதுக்கு காரணமே இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக தான். ஏன்னா இந்த குடும்பத்துல இருக்கவங்க தானே அவன் செத்து போனதா அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து ரெக்கார்டை எல்லாம் மாத்துனது. இப்ப இவங்களே போய் அவன் பேர்ல கேஸ கொடுத்தா போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ பேர்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ள தள்ளுவாங்க இல்லையா? அப்படி பண்ணும்போதும் போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் உயிரோட இருக்கான்னு இவன் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகும் இல்லையா? அத இவன் எவிடன்ஸா கோர்ட்ல பயன்படுத்தலாம்னு நினைக்கிறான் போல. இந்த ஐடியால தான் இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அத கரெக்டா இந்த சித்திகாரி கண்டுபிடிச்சிட்டா. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவன் பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போகுது. நம்ம பிரச்சனையெல்லாம் தீர போகுதுன்னு. அதே மாதிரி போலீஸ் ஜீப்பும் வருது நம்ம ஹீரோவோட வீட்டை நோக்கி. பொண்டாட்டிக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஹீரோவும் நான் தான் என்ன பிடிங்கன்னு ஓடுவான். இப்படி யாருமே அரெஸ்ட் ஆக ஓடி இது வரைக்கும் எங்கேயும் பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அந்த போலீஸ் ஜீப் இவன் வீட்டை தாண்டி போயிட்டு இருக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கடுப்பா இருக்கும். அந்த கடுப்போட வீட்டுக்குள்ள வந்தவன் கடத்திட்டு வந்த புள்ளையும் பாக்குறான். பக்கத்துல இருக்க கத்தியையும் பாக்குறான். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா சித்தப்பா குடும்பம் மொத்தமா ஒரு ஜீப்ல வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் அவங்களுக்கு போன் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதனால பிள்ளைய கொன்னுட்டதா சொல்லியிருக்கிறான். அவனோட பாடியை வேற கிணத்துக்கு பக்கத்துல போட்டு வச்சிருக்கதா சொல்லியிருப்பான் போல. அவங்க அலறிக்கிட்டு ஓடி வந்து பார்த்தா அந்த பையன் போட்டிருந்த சட்டையெல்லாம் ஒரே ரத்தம். ஆனா டெட் பாடி எதுவும் அங்க இல்ல. நம்ம ஹீரோ கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டான் தான். ஆனா ஏதோ புதுவிதமா பண்ணியிருக்கிறான் போல. அந்த இடத்துலயும் எல்லாரும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சித்திகாரி இருக்காளே அவ அந்த சட்டைய பார்த்துட்டு ஏன்னா இது பேராண்டி சட்டையில ஒரே ரெக்கையா இருக்குன்னு சொல்றா. ஆமா அதுல குட்டி குட்டியா ரெக்கைகள் நிறைய இருக்கு. இது கண்டிப்பா மனுஷ ரத்தம் இல்லைன்னு வில்லிக்கு பெரிய டவுட் வந்துருச்சு. அந்த நேரத்துல அந்த பக்கம் கறிக்கடைக்காரர் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு. அவரை பிடிச்சி இது மனுஷ ரத்தமா இல்ல மாட்டு ரத்தமான்னு கேட்டா அவரும் அந்த சட்டைய உத்து பார்த்துட்டு அட இப்பதான்ப்பா உங்க அண்ணன் இந்த சட்டையை என் கடைக்கு கொண்டு வந்து கோழி ரத்தத்தை தடவி வாங்கிட்டு போனான்னு சொல்றாரு. இத கேட்டதும் தான் சித்தப்பா குடும்பத்துக்கு நிம்மதியா இருக்கு. அதெல்லாம் அவன் புள்ளைய ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான். அவன் ஒரு எலிய கூட கொல்ல மாட்டான்டா. எங்கேயாவது வச்சிருப்பான். எப்படியாவது அவனை அடிச்சு போட்டுட்டு பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு சித்திகாரி சொல்லுவா பசங்க கிட்ட. அவங்களும் அவனை தேடி போறாங்க. நம்மாளு கடத்திட்டு வந்த பையனுக்கு புதுசா ஏதோ கெட்டப்ப போட்டு சைக்கிள்ல கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. இவங்க கிட்ட பிள்ளைய ஒப்படைக்க தான் கொண்டு வரா. ஏன்னா இவங்க கடைசி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரி தெரியல. இந்த பிளான் நல்லா சொதப்பிருச்சுன்னு ஹீரோவுக்கும் புரிஞ்சிருச்சுங்க. ஆனா இவனை பார்த்ததும் சித்தப்பா பசங்களாம் இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு வழியா தப்பிச்சு கல்ல எடுத்து அவங்கள எரியலான்னு போனா அவங்க அதை பார்த்து பயப்பட ஹீரோ தன்னைத்தானே அடிச்சுக்கிறான். ரத்த காயத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுவான். இந்த மாதிரி அவங்க வீட்டு பிள்ளைய நான் கடத்திட்டேன், பதிலுக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து என்னை அடிச்சுட்டாங்கன்னு போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். ஆனா அவங்க அடிச்சதுக்கு அவங்க பேர்ல இவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான். பிள்ளைய கடத்தினதுக்காக என் பேர்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்கன்றான். போலீஸ்காரரும் இவனை பார்த்துட்டு அதெல்லாம் அவங்க வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறன்னா நானே சரண்டராக வந்தேன்னு சொல்லுவான். சரி சரி பார்த்து பண்ணிக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு வான்னு போலீஸ்காரு சொல்லிட்டாரு. இவன் கிட்ட கொஞ்சம் லஞ்சமும் வாங்கிக்கிறாரு அவரு. ஒரு வாரம் கழிச்சு நம்ம பையனும் போலீஸ் நம்ம மேல கேஸ போடுவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா போவான். ஆனா இவனுக்கு முன்னாடி சித்தப்பா குடும்பம் வந்து போலீஸுக்கு பல்கா லஞ்சம் கொடுத்துட்டாங்க போல. அங்க இருந்து இவனை துரத்தி அடிச்சிருவாங்க. இந்த கதை எல்லாத்தையும் இப்ப நம்ம ஹீரோ அந்த எம்எல்ஏ அம்மா முன்னாடி சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த அம்மா இதை கேட்டுட்டு சிரிக்குது. அட ஏன்பா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோ உனக்கு மட்டும் இல்ல உன் குடும்பத்துக்கும் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துட போகுது. நீ வேணா ஒண்ணு பண்ண, உன் பேருக்கு முன்னாடி லேட்னு போட்டுக்கோன்னு சொல்றாங்க. அதாவது இறந்தவங்க
மத்தவங்க பேருக்கு முன்னாடி தமிழ்ல தெய்வத்திரு அந்த மாரிலாம் போடுவாங்க இல்லையா? அப்படி அவங்க மொழியில போட்டுக்க சொல்றாங்க. அந்த பேர கேட்டதுமே எல்லாருக்கும் உன் பிரச்சனை புரிஞ்சிருமேன்னு சொல்லுவாங்க. உடனே இவரும் வீட்டுக்கு வெளியில அதே மாரி தன்னோட பேர மாத்தி அத ஒரு விழாவாவே கொண்டாடுவாரு. அந்த விழால தாங்க இதே மாரி கவர்மெண்ட் ரெக்கார்டு படி உயிரோட இருந்தும் செத்ததா அறிவிக்கப்பட்ட பல பேர் வந்து நம்ம ஹீரோவ மீட் பண்ணுவாங்க. அவங்களும் நம்ம ஹீரோ மாதிரியே பல அவமானங்களையும், கஷ்டங்களையும் சந்திச்சவங்க தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 10 50 ஆகும், 50 100 ஆகும். இப்படி நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு போல. ஆண்கள், பெண்கள்னு நெறைய பேர் வந்து நம்ம ஹீரோவ சந்திப்பாங்க. அந்த எம்எல்ஏ அம்மா குடுத்த ஐடியா படி நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாரையும் வச்சு புதுசா ஒரு கட்சியையும் ஆரம்பிச்சு ஒரு பெரிய மாநாடையும் போட்டுட்டாரு. அதுக்கு எம்எல்ஏ அம்மா தான் வந்து தலைமை தாங்குறாங்க. அந்த மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ மாதிரியே உயிரோட இருந்தும் இறந்து போன எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ மாதிரியே அவங்களையும் சுத்தி இருக்க எல்லாரும் பேயி பேயின்னு கூப்பிடுவாங்களாம். அவமானத்தை தாண்டி இப்ப எல்லாரும் ஒரு அமைப்பா உருவாயிருக்கிறாங்க இந்த இடத்துல. இவங்க கட்சியோட பேரு ஆல் இந்தியா அசோசியேஷன் ஆஃப் டெட் பீப்பிளாம். கட்சியோட சின்னம் கூட மண்ட ஓடுதான். கட்சி கொடி அப்படி இப்படின்னு மாநாடே அமர்க்களப்பட்டுரும். இங்க நடக்கிற எல்லாத்தையுமே எதிர்த்தாப்புல ஒரு கார்ல இருந்து எதிர்க்கட்சி எம்எல்ஏவும் நம்ம ஹீரோவை ஏமாத்துன சித்தப்பாவோட மூத்த பையனும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. சித்தப்பாவோட பையன் அந்த எம்எல்ஏ கூட தான் அடியாளா வேலை பாக்குறாரு போல. இந்த எம்எல்ஏவுக்கும் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ற அந்த எம்எல்ஏ அம்மாவுக்கும் ஆகாது போல. அதனால எப்படியாவது நம்ம ஹீரோவையும் அவன் கூட இருக்கவங்களையும் வளர விடக்கூடாதுன்னு அந்த ஆள் ஒரு பக்கம் நினைக்கிறான். எம்எல்ஏன்னு சொல்றாங்க, ஆனா பாக்குறதுக்கு ரவுடி மானி இருக்கிறாரு. இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது 1986ல. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு இப்ப யாருமே வெளியில வேலை குடுக்கறது இல்லங்க. தொழிலும் போச்சு இல்லையா? ஹீரோவோட பொண்டாட்டி தான் பக்கத்துல இருக்க கோயில்ல கொஞ்சம் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறா பாவம். குடும்பமும் ரொம்ப வறுமையில தான் இருக்கு. இவனோட கஷ்டம் எல்லாத்தையும் வக்கீல் கிட்ட சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்ப வக்கீல் ஒரு ஐடியா குடுக்கறாரு. ரெக்கார்டு படி நம்ம ஹீரோ இறந்ததா தானே இருக்கு. அந்த காலகட்டத்துல விதவைங்களுக்கு கவர்மெண்ட் பென்ஷன் குடுப்பாங்களாம். அப்ப ஏன் நீ உன் பொண்டாட்டிய அந்த பென்ஷனுக்கு அப்ளை பண்ண சொல்லக்கூடாது? அப்படி பண்ணா அவங்களுக்கு பென்ஷனாவது கிடைக்கும்ல. கவர்மெண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் காசாவது கிடைக்கும். பிரச்சனை சரியாகும்னு அவர் ஒரு ஐடியா குடுக்கறாரு. ஹீரோவுக்கும் குடும்ப பிரச்சனைய சரி பண்ண இது ஒரு நல்ல ஐடியாவா தான் படுது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எம்எல்ஏ அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க அந்த மாநிலத்தோட சட்டசபையில நம்ம ஹீரோவ பத்தியும் அவன் கட்சிக்காரங்க உயிரோட இருந்தும் செத்து போனதா அறிவிக்கப்பட்ட இந்த பிரச்சனைய பத்தியும் எல்லார் முன்னாடியும் பேசுவாங்கங்க. இவங்களுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கணும்னு அவங்களும் பாவம் மெனக்கெடுறாங்க. ஆனா அந்த எதிர்க்கட்சி எம்எல்ஏ இருக்காரு இல்லையா? அவர் அந்த அம்மாவ சட்டசபையில கலாய்ச்சு விட்டு இத காமெடி ஆக்கிறாரு. அதனால பெருசா சட்டசபையில இந்த விஷயம் எடுபடாம போயிருது. இது எல்லாத்தையுமே ஆரம்பத்துல இருந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு பத்திரிக்கைக்கார பொண்ணு ஹெல்ப் பண்ணுவா இல்லையா? அவ பாத்துட்டு இத சும்மா விடக்கூடாது. ஹீரோவோட பிரச்சனை உலகத்துக்கே தெரியணும்னு ஆசைப்படுறா. அதனால உடனே ஹீரோவ பத்தியும் அவன் கூட இருக்கவங்களோட பிரச்சனைய பத்தியும் வெளிநாட்டு பத்திரிக்கைக்கு எழுத ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு பென்ஷனுக்கு ஏற்பாடு பண்றதுக்காக போவான். இவன் வெளியே நின்னுக்கிட்டு பொண்டாட்டிய தான் அனுப்புவான். ஏன்னா இவன் தான் ரெக்கார்டு படி செத்து போயிட்டானே. பொண்டாட்டியும் போய் என் புருஷன் கவர்மெண்ட் ரெக்கார்டு படி செத்துட்டாரு. அதனால எனக்கு விதவைகளுக்கான பென்ஷன் கொடுங்கன்னு கேட்டு நிக்குது. ஆனா கழுத்துல தாலி இருக்கு, நெத்தியில குங்குமம் இருக்கு. நீ சொல்றத நான் எப்படிமா நம்புறதுன்னு அந்த ஆபீசர் கேட்பாருங்க பதிலுக்கு. இந்த அம்மாவும் ரெக்கார்டு படி என் புருஷன் செத்துதானே போயிருக்கிறாரு. ஒண்ணு பென்ஷனை கொடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரெக்கார்ட மாத்துங்கன்னு சொல்லி நிக்குது. அந்த ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஹீரோவோட பொண்டாட்டிய பார்த்து ரொம்ப அவமானப்படுத்தி சிரிப்பாங்க. இத பாருமா, உனக்கு விதவைகள் பென்ஷன் வேணும்னு வச்சுக்கோ. நீ போய் விதவை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாமா. அப்ப வேணா அந்த பென்ஷனை உனக்கு கொடுக்கறதா வேணாமான்னு நாங்க யோசிக்கிறோம். அதை விட்டுட்டு குடும்ப கஷ்டத்துக்காக இப்படி வந்து பொய்யெல்லாம் சொல்லாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அவன். எல்லாரும் சிரிக்கும் போது அவளுக்கு ரொம்ப பாவம் அவமானமா போயிடும். அதோட விடாம அவரோட லஞ்ச் பாக்ஸ குடுத்து பசிச்சா இந்தமா சாப்பிடு. அதை விட்டுட்டு பென்ஷன் வேணும் அது வேணும் நீங்க வந்து நிக்காதன்னு ரொம்ப கேவலப்படுத்தி பேசிடுவாங்க. அப்ப ஹீரோவும் உள்ள வந்து ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இதுல ஹீரோயினுக்கு தான் பாவம் ரொம்ப கஷ்டமா போயிரும். சாப்பாடெல்லாம் கொடுத்து அவமானப்படுத்தினதுனால நாங்க ஒண்ணு பிச்சைக்காரங்கலன்னு சொல்லிட்டு வந்துருவா. அந்த அவமானம் தாங்க முடியாம அழுதுகிட்டே ஹீரோவோட வீட்டுக்கு வராம அவளை வளர்த்தெடுத்து அவங்க மாமா அத்தைய பார்க்க போயிருவாங்க. அவங்க கிட்ட போய் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி கையோட வீட்டுக்கு கூட்டிட்டும் வந்துருவா. இங்க வந்து பார்த்தா டைம்ஸ் மேகசின்ல நம்ம ஹீரோ போட்டோவோட அவனை பத்தி எழுதியிருக்கிறாங்க. அத பத்திரிக்கைக்காரங்க 2 பேரும் காட்ட நம்ம ஹீரோவும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோயினும் அவங்க மாமாவும் வருவாங்க. மாமா ரொம்ப நல்லவர் போல. நிறைய பணம் கொண்டு வந்திருக்காரு. பணத்தை கொடுத்து குடும்ப கஷ்டத்தை சரி பண்ண மறுபடியும் தொழில ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோவுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏன் பணத்தை வாங்கிக்கிட்டா என்ன, இப்படியே எத்தனை நாள் கஷ்டப்பட போறோம்னு பொண்டாட்டி ஒரு பக்கம் ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிருவா. ஏன்னா இப்படி கட்சி கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு அலைஞ்சு ஹீரோ எந்த ஒரு சம்பாத்தியமும் இல்லாம இருக்காங்க. அதனால குடும்பத்துல ரொம்ப கஷ்டம். பொண்டாட்டியும் எவ்வளவு நாள் தான் பொறுப்பா? ரொம்ப கோவமா கத்த ஆரம்பிச்சிருவா. உங்களுக்கு இந்த பேப்பர்ல உங்க போட்டோவை போட்டு உங்களை பத்தி மத்தவங்க பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதனாலதான் எப்பவுமே அதையே கட்டிட்டு அழுகுறீங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருவா. அவனே பாவம் அநியாயத்துக்கு நீதி வேணும்னு அலையிறான். இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண
பொண்டாட்டி இப்படி பேசினதும் அவனுக்கும் ரொம்ப கோவம் வந்துரும். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நான் பாட்டுக்கு என்னோட தொழில பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது நல்லா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. தொழில விரிவுபடுத்தணும், பேங்க்ல லோன் வாங்குன்னு சும்மா இருந்தவன கிளப்பி விட்டதே நீதான். அதனால தான் அந்த நிலத்த பத்தி நான் பேச போனேன். அங்க தான் பிரச்சனை ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லிருவான். சித்தப்பா குடும்பம் ஏமாத்துனதுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? இவ நல்லது தான் நெனச்சா. இவன் இப்படி சொன்னதும் அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அப்புறம் அவனே தப்ப புரிஞ்சுகிட்டு மன்னிப்பு கேட்கலாம்னு நெனப்பான். ஆனா அதுக்குள்ள கோவப்பட்டு பிள்ளைங்கள கூட்டிட்டு அவ மாமா கூடவே கிளம்பிருவாங்க ஹீரோவ விட்டுட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா பத்திரிக்கைக்காரங்க 2 பேரு. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்கள வாழ்த்துறதுக்காக அங்க வந்த நம்ம வக்கீலு ஒரு பெரிய நியூஸ சொல்றாருங்க. ஹீரோ இப்போ அவனோட கட்சி ஆளுங்கள எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு எலெக்ஷன்ல நிக்க போறாராம். அதுக்காக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காராம் ஊர் ஊரா. அப்போ அத எல்லாத்தையும் நமக்கு காட்டுவாங்க. இவர் எலெக்ஷன்ல நிக்கிறது ஜெயிக்கிறதுக்காக இல்ல. இவரோட பேர நாமினேஷன் பண்ணும்போது ரெக்கார்ட்ல இவர் பேர் வரும் இல்லையா? அத கோர்ட்ல எவிடன்ஸா காட்டுறதுக்காக தான். அதே போல எலெக்ஷனும் நடக்குது. இவரு தோத்து போயிட்டாரு தான். ஆனாலும் அத ஸ்வீட் கொடுத்து எல்லாத்துக்கும் கொண்டாடுவாரு. ஏன்னா இவரு எலெக்ஷன்ல நாமினேட் ஆகி நின்னு இருக்காரு இல்லையா? அந்த எவிடன்ஸ் இப்போ நம்ம ஹீரோ கையில இருக்குங்க. அத கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனா அத பார்த்துட்டு ஜட்ஜும் இத பெரிய எவிடன்ஸா கருத மாட்டேங்கிறாரு. நம்ம ஹீரோவோட வக்கீலுக்கும் எதிர்த்தரப்பு வக்கீலுக்கும் தான் பெரிய சண்டை வருது. இது ஒரு பெரிய பிரச்சனையாவே அந்த ஜட்ஜுக்கு தெரியல. நம்ம ஹீரோவோட கேஸ டிஸ்மிஸ் பண்ண போறேன்றாரு. ஏன்னா எலெக்ஷன் எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்காக கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுது. நீ என்னையா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்டது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அவன் மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டி தீத்துருவான். உங்க ஊரு வில்லேஜ் ஆபீசர் எழுதுன அந்த ரெக்கார்டை என்னால மாத்த முடியாதுன்றாரு. அதுக்கு ஆர்டர்லாம் குடுக்கவே முடியாதுன்னு ஜட்ஜ் சொல்றாரு. சார் பேப்பருக்கு குடுக்கிற மரியாதையே கொஞ்சம் மனுஷங்களுக்கும் குடுங்களேன்னு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுவான். அந்த இடத்துல இவன் ரொம்பவே ஆதங்கப்பட்டு கத்துவான். கோர்ட்ட அவமதிக்கிற மாதிரி ஆயிடும்னு வக்கீல் எல்லாம் அமைதியா இருக்க சொன்னா கூட நம்ம ஹீரோ கேட்கலங்க. கஷ்டத்தை எல்லாம் கொட்டி கோர்ட்லயே பாவம் ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவான். இத பார்த்து எல்லாரும் அப்படியே வாய் அடைச்சு போயிருவாங்க. அப்புறம் இந்த கேஸ டிஸ்மிஸ் பண்ணாம அடுத்த வாய்தாவுக்கு மாத்தி விடுவாரு ஜட்ஜ். அவரு போனதுக்கு அப்புறமா ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் வந்து சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா இவன் அழுகுற மாதிரி நடிச்சானாமா. இவ்வளவு நேரம் ஜட்ஜை எதிர்த்து பேசினதுக்கு காரணமே இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுவாருன்னு தான். அதுல நம்ம ஹீரோவுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதுக்கு தான் இப்படி பண்ணேன்றான். இதை கேட்டு வக்கீலுக்கே ஷாக்கா தான் இருக்கு. அதே நேரத்துல ஜட்ஜை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மேல கேஸ் போடலாமான்னு ஒருத்தர் வந்து கேட்பாரு. ஆனா அதெல்லாம் வேண்டாம். அவன் தான் ரெக்கார்டு படி செத்ததா இருக்கே. நான் எப்படி அரெஸ்ட் பண்ண சொல்ல முடியும்னு ஜட்ஜ் சொல்லிடுறாரு. அவன் பேசினது அவனோட ஆதங்கம் எல்லாம் கரெக்ட் தான்யா. நம்ம நாட்டுல நடக்கிற மிகப்பெரிய கொடுமையே நம்ம நாட்டோட சிஸ்டம் தான். இந்த சட்டம் சாதாரண மனுஷங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுன்னு ஜட்ஜே வருத்தப்படுறாரு. நம்ம ஹீரோவும் ஜட்ஜ் மூலமா அரெஸ்ட் ஆகும்னு வெயிட் பண்ணி ஏமாந்து போனதுதான் மிச்சம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலமும் ஓடுதுங்க. இதுக்கப்புறம் பெருசா ஹீரோ எதுவுமே பண்ணல. அமைதியாவே இருக்கான் பல வருஷமா. நியூஸ் பேப்பர்ல இப்ப இவனை பத்தி எல்லாம் எந்த நியூஸும் வரதில்ல. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட மாமா கூட சொல்றாரு, உன் புருஷன் இப்ப எல்லா பிரச்சனையும் விட்டுட்டாரு போல, நீ வேணா கூட போய் வாழ்றியாமான்னு. இவங்களும் அவரை பிரிஞ்சு பல வருஷம் ஆச்சு இப்போ. ஆனா பொண்டாட்டி பதிலுக்கு இல்ல, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவரு விடவே மாட்டாரு. புயல் மாதிரி இதை விட பெருசா வேற ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருன்றாங்க. அதையே தான் அடுத்து நடக்குது. அடுத்து 1992வது வருஷம் நம்ம எம்எல்ஏ அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல சட்டசபை கூட்டம் நடக்கும்போது கெஸ்டா கேலரியில உட்காரக்கூடிய வாய்ப்பு நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குதுங்க. அங்க பார்த்தா ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி. இதுல நம்ம எம்எல்ஏ அம்மா ஒரு பக்கம், அந்த எதிர்க்கட்சி எம்எல்ஏ ஒரு பக்கமும் இருக்காங்க. நம்ம ஹீரோ மேல உட்கார்ந்து இருக்கிறான். யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல நம்ம ஹீரோ சட்டைக்குள்ள வச்சிருந்த நோட்டீஸ எல்லாத்தையும் சட்டசபையில பறக்க விட்டுருவான். அதுல அவன் கட்சியோட பேரு, அவங்க பிரச்சனைன்னு எல்லாமே இருக்கு போல. இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய நியூஸ் ஆகணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்றான். உடனே போலீஸ் எல்லாம் வந்து அவனை பிடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க. யார் அவன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு மத்த எம்எல்ஏக்கள் எல்லாம் கேட்டா, அந்த வில்லன் எம்எல்ஏ இருக்காரு இல்லையா? அவரு நம்ம ஹீரோவோட கதையை சொல்லுவாரு. அதோட விடாம அவனுக்கு தெரிஞ்ச போலீஸ வச்சு ஹீரோவை அடிக்க வேற வச்சிடுறாரு. உடனே ஹீரோவை அந்த இடத்துல போட்டு அடி அடின்னு அடிச்சு சட்டை பேண்ட் எல்லாம் கிழிச்சு விட்டுருவாங்க. ரொம்பவே அவமானப்படுத்தி அவனை அங்க இருந்து நாய் மாதிரி துரத்தி அடிச்சிருவாங்கங்க. இதெல்லாம் அந்த எம்எல்ஏவோட வேலை தான். சொல்ல போனா ஹீரோவை ஏமாத்தின சித்தப்பா குடும்பம் இருக்கு இல்லையா? இதே மாதிரி பல பேரு மத்தவங்கள செத்து போனதா ரெக்கார்ட்ல ஏத்தி ஏமாத்தி அவங்க சொத்தை எல்லாம் புடுங்கிக்கிட்டாங்கல்ல. அப்படி யாரெல்லாம் அநியாயம் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கிறதே இந்த வில்லன் எம்எல்ஏ தான். அதுக்காக அவருக்கு நிறைய பணம் நிலம் நிறைய கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோ இப்போ கட்சி எல்லாம் ஆரம்பிச்சு இதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குறது அவனுக்கு ஒரு மண்டை குடைச்சலா இருக்கு போல. அதனாலதான் இவனை எப்படியாவது போராட விடக்கூடாது, போட்டு அடக்கி வச்சிடணும்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் சின்ன பிள்ளை மாதிரி பாவம் அழுதுகிட்டே வீட்டுக்கும் ஓடி வந்துருவாருங்க. இப்போ ரொம்பவே வருத்தமா இருக்கு அவருக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்களை வேற பக்கத்துல இல்லையா? அதனால பாவம் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள்ல பொண்டாட்டிய பிள்ளைய பாக்குறதுக்காக அங்க போவாரு. பிள்ளைங்க எல்லாம் இப்ப நல்லா வளர்ந்துட்டாங்க. பொண்டாட்டி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இனிமே நான் அந்த
அந்த போராட்டத்த எல்லாம் பண்ண மாட்டேன்மா. எனக்கு நீயும் பிள்ளைங்களும் தான் வேணும். என் கூட வந்துருங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா அப்ப பொண்டாட்டி ஒண்ணு சொல்றாங்க, "நான் பண்ண பெரிய தப்பே உங்கள விட்டு வந்ததுதான். இப்போ நீங்க பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? உங்க போராட்டத்தையும், நம்பிக்கையும் கைவிடுறேன்னு வந்து சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான். தயவு செஞ்சு உங்க லட்சியத்த விடாதீங்க. நீங்க கண்டிப்பா அதுல ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சா தான் நாங்க உங்க கூட வருவோம்ன்னு" சொல்லிட்டாங்க. இத கேட்டதும் ஹீரோவுக்கே ஷாக்கா தான் இருக்கு. ஆனாலும் எவ்வளவு வேணா போராடுங்கன்றாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கும் தலையெல்லாம் பாவம் நரைச்சு போச்சு. 2 பேருக்குமே ரொம்ப வயசாயிடுச்சுங்க. அப்புறம் பொண்டாட்டி குடுத்த தைரியத்துல நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் நெறைய பேர அந்த கட்சிக்காக திரட்டுவாரு. நெறைய சப்போர்ட்ட திரட்டி ஒரு பெரிய போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு வித்தியாசமான போராட்டம். அபிஷியலா இறந்து போனதா அறிவிக்கப்பட்ட இவங்க எல்லாரும் தாங்க இறந்ததுக்கான சடங்க தாங்களே பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கான பாடையும் ரெடி பண்ணி, அதுல தான் ஊர்வலமா போக போறாங்க. இந்த செய்தி நம்ம எம்எல்ஏ அம்மா காதுக்கு போகுது. வக்கீலு, பத்திரிக்கைக்காரங்கன்னு எல்லார் காதுக்கும் போகுது. ஆனா பத்திரிக்கைக்காரவங்களுக்கும், வக்கீலுக்கும் இந்த பிரச்சனை போராட்டத்துக்கு போறது பிடிக்கல. ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல ஹீரோ மாட்டிக்குவாரோன்னு நெனைக்கிறாங்க. அதனால சிஎம்ம பாக்குறதுக்காக அவங்க ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போராட்டமும் ஆரம்பிச்சிருச்சு. இறந்து போனதுக்கான சடங்கை எல்லாம் பண்ணிட்டு, ஹீரோவும் மத்தவங்களும் பாடையிலயும் ஏறி படுத்துக்கிறாங்கங்க. அவங்கள அப்படியே ஊர்வலமா தூக்கிட்டு போவாங்க. இப்போ ஆயிரக்கணக்கானவங்க அந்த பேரணியில கலந்துக்கிறாங்க. இந்த செய்தி அந்த வில்லன் எம்எல்ஏ காதுக்கும் போகுது. சித்தப்பாவும், சித்தப்பா பசங்களும் அவர்கிட்ட தான் போய் நிக்கிறாங்க. அந்த எம்எல்ஏ கூட இருக்கவன், "டேய் அவன் நிலத்த குடுத்துருங்கடா. உங்களால தான்டா அவன் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றான்னு" எவ்வளவோ சொல்றான். ஆனா எம்எல்ஏவுக்கு இது ஒரு ஈகோ பிரச்சனையா இருக்கு. எப்படியாவது நம்ம ஹீரோவோட கதைய முடிக்கணும்னு நினைக்கிறாரு அவரு. இந்த பக்கம் போராட்டம் தீவிரமா நடக்குது. எம்எல்ஏ அம்மா அந்த இடத்துக்கு வரலான்னு பார்த்தா, அவங்க கூட இருக்க செக்ரட்டரியோ, "வேண்டாம்மா, ஒருவேளை அவரு ஜெயிச்சா உங்களால தான் ஜெயிச்சாருன்னு உங்களுக்கு பேர் கிடைக்கும். அதே அவரு தோத்து போறாரு, அங்க ஏதாவது விபரீதம் நடந்து போச்சுன்னா, நீங்க தான் அவர தூண்டி விட்டதா சொல்லிருவாங்க. அரசியல்ல இது நமக்கு பல பிரச்சனைகள குடுக்கும். வேண்டான்னு" சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு போகணும்னு தான் தோணுது. சாதாரண மனுஷனான நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இத்தன வருஷமா அவர் போராடிட்டு இருக்கிறாரே, இதெல்லாம் சும்மா அப்படியேவா கடந்து போயிரும்? கண்டிப்பா இன்னைக்கு என்னமோ அவரோட போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரும்னு தோணுது. கண்டிப்பா நம்ம ஹீரோ போட்ட விதை முளைக்கும்னு தோணுது. அதனால அதே நம்பிக்கையோட அவங்களும் காத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் போராட்டத்துக்கு பிரச்சனைய குடுக்க வில்லன் எம்எல்ஏ அடியாட்களை எல்லாம் அனுப்புறாரு. அவங்களும் கத்தியோட கிளம்பி கூட்டத்துக்குள்ள கலந்துட்டாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பேரணியா வந்து அந்த ஊர்ல ரெக்கார்டை எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ். அதுக்கு முன்னாடி நின்று ஒரு ஸ்பீச் குடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வக்கீலும் பத்திரிக்கைக்காரங்களும் சிஎம் பார்க்க வந்தாங்க இல்லையா? அவங்க சிஎம் கிட்ட நம்ம ஹீரோவோட பிரச்சனையை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட சிஎம்மும் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் அவன் இவ்ளோ பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குன்ற மாதிரி தான் பேசுறாரு. இத கேட்டதும் பத்திரிக்கைக்கார அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இந்தியா எவ்வளவோ சாதிச்சிருச்சு. நிலாவுக்கு போயிட்டோம், அணு ஆயுதம் தயார் பண்ணிட்டோம், ஒலிம்பிக்ல எல்லாம் கோல்டு அடிச்சிட்டோம், 2 போர ஜெயிச்சிட்டோமா. ஆனா ஒரு சாதாரண மனுஷன் இந்த நாட்டுல நான் உயிரோட தான்டா இருக்கேன்னு நிரூபிக்க போராடுறான். அவனோட அடையாளத்துக்காக போராடுறான். இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியலையா? அவர் என்ன நிலாவுக்கு போகணும்னு கேக்குறாரு? இல்ல பாகிஸ்தானோட போய் சண்டை போடுங்கன்னு சொல்றாரு? சார் இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாவே படலையான்னு பேசுறா. ஏம்மா நீ பேசுனதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த ஊரோட கவர்மெண்ட் ஆபீசர் ஒரு ரெக்கார்ட பண்ணியிருக்கிறாரு. அத எப்படி மாத்த முடியும்ன்றாரு சிஎம்ஏ. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருந்தால எல்லாரும் முன்னாடி மைக்க பிடிச்சு பேச்ச முடிச்சிட்டு கூட்டத்தோட அப்படியே அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ள புகுந்துருவான். அங்க இருக்க கவர்மெண்ட் ஆபீசர் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. இதுல வில்லன் எம்எல்ஏ அனுப்புன ஆளுங்கெல்லாம் நம்ம ஹீரோவ போட்டு தள்ளுறதுக்காக வரல. அங்க இருக்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ போட்டு தள்ளி அந்த பழிய தூக்கி ஹீரோ மேல போடுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அதிகாரிகளை விரட்ட, நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் அவங்கள பத்தின ரெக்கார்டு எங்கன்னு கேட்டு அதிகாரிகளை விரட்டுவாங்க. ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அது 18 வருஷம் பழைய கேஸு. என்ன விட்டுருங்கன்னு புது அதிகாரி பாவம் கத்திக்கிட்டு இருக்காரு. இதுல அவங்கள கொல்ல வந்தவங்கள ஹீரோவும் அவர் கூட இருக்கவங்களும் தான் அடிச்சு விரட்டுவாங்க. போலீஸ் அப்புறம் அந்த வில்லனோட ஆளுங்களை எல்லாம் புடிச்சிட்டாங்க. அப்போ அந்த ரெக்கார்ட் ரூமோட சாவிய வாங்கிக்கிட்டு தன்னோட அடையாளத்தை தேடி ஹீரோவும் மத்தவங்களும் ஓடுவாங்கங்க. அது பார்த்தா பெரிய ரூமு, மிகப்பெரிய ரூமு. எக்கச்சக்கமா ரெக்கார்டு இருக்கு. எல்லாமே அப்படியே துணியில சுத்தி கட்டி வச்சிருக்காங்க. ஒன்னொன்னா தேடுவாங்க. அதுக்குள்ள போலீஸ் வந்து ஹீரோவையும் மத்தவங்களையும் அரெஸ்ட் பண்றதுக்காக அந்த ரூமுக்குள்ளேயே தேடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட பேர் போட்ட ரெக்கார்ட தேடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா போலீஸ் வந்து அவன புடிச்சிட்டாங்கங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம பையன் அந்த ரெக்கார்ட எடுத்துட்டான். ஆனா அத ஓபன் பண்ண முடியல, பார்க்க முடியல. அத அவன் கையில இருந்து புடுங்குறதுக்காக அவன போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனோட கட்சிக்காரங்க எல்லாத்தையும் போட்டு அடிப்பாங்க. உயிரே போனாலும் அந்த ரெக்கார்ட விடக்கூடாதுன்னு கெட்டியா நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கும்போது, "பரத்லால் நீ உயிரோட தான் இருக்க, உயிரோட தான் இருக்கன்னு" ஹீரோவோட பேர சொல்லி கத்திக்கிட்டே வக்கீல் ஓடி வருவாரு. ஆமாங்க நம்ம ஹீரோவோட பேரு பரத்லால். "பரத்லால் நீ உயிரோட வந்துட்ட, உயிரோட தான் இருக்கேன்னு" கத்துறாரு அவரு. அப்பதான் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது, ஒரு லெட்டர நம்ம ஹீரோ கிட்ட குடுப்பாருங்க வக்கீலு. அத தொறந்து படிச்சா, நம்ம ஹீரோ
ஹீரோவோட பேரு, ஊரு, அட்ரஸ் எல்லாம் போட்டு, அப்பா பேரெல்லாம் போட்டு, அவரு உயிரோட தான் இருக்காருன்னு இந்திய நாட்டோட பிரதமரே அறிவிச்சிருக்கிறாரு. அபிஷியலா 18 வருஷத்துக்கு முன்னாடி பொய்யா நம்ம ஹீரோ இறந்து போனதா ஒரு விஏஓ அறிவிச்சாரு இல்லையா? அவரையும், அவருக்கு லஞ்சம் கொடுத்த ஹீரோவோட சித்தப்பா குடும்பத்தையும் தண்டிக்கணும்னு அதுல எழுதியிருக்கிறாரு. அபிஷியலா எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காரு. அத படிக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே நம்ம ஹீரோவோட பேர சொல்லி, "பரத்லால் நீடூடி வாழ்க, நீடூடி வாழ்கன்னு" வாழ்த்துறாங்க, கத்துறாங்க. அப்போ அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவன் எவ்ளோ ஃபேஸ் பண்ணியிருப்பான். எவ்ளோ அவமானம், அசிங்கம், துரோகம் அது எல்லாம் ஒண்ணொண்ணா ஞாபகத்துக்கு வரும். அந்த போராட்டம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்ப ஆளா ஹீரோவோட பொண்டாட்டியும், பிள்ளைங்களும் வந்து ஹீரோவுக்கு மாலை போடுவாங்க. அதுவும் பேண்ட் வாத்தியத்தோட. அப்ப பொண்டாட்டிய பார்த்து, "நான் மறுபடியும் உயிரோட வந்துட்டேன்னு" சொல்லுவாரு. அந்த குடும்பத்துக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். பிள்ளைங்கலாம் இப்ப நல்லா வளர்ந்துட்டாங்க. தன்னோட அடையாளத்துக்காகவும், தான் பிள்ளைங்க தன்னால அவமானப்படக்கூடாது, மரியாதையா இந்த சமுதாயத்துல வாழணும்ன்றதுக்காகவும், நம்ம ஹீரோ 18 வருஷமா போராடி தான் உயிரோட இருக்கேன்னு நிரூபிச்சிருக்கிறாரு. அப்புறம் படத்தோட கடைசில இந்த படத்துல நடிச்ச ஹீரோவையும், உண்மையான ஹீரோவையும் காட்டுவாங்க. அவரோட பேரு லால் பிகாரி மிர்தக். முன்னாடி அவரோட பேர் பரத்லால் தான். இடையில பேர மாத்திப்பாருல, அப்போதான் லால் பிகாரி மிர்தக்னு மாத்திருக்காரு. மிர்தக்னா இறந்து போனவங்கன்னு அர்த்தம். அப்புறம் இவர் ஒரு கட்சி வச்சிருந்தாரு. அந்த கட்சி மூலமா இதே போல பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு உதவி பண்ணாராம். அந்த கட்சியில 20,000 பேர் இருக்காங்களாம். இவருக்கு 2003ல அமெரிக்கால அவார்ட் எல்லாம் கொடுத்தாங்களாம். கஷ்டப்படுற ஏழை பிள்ளைங்களுக்கும், தறியில வேலை பார்க்கிற பிள்ளைங்களுக்காகவும் சின்னதா ஒரு ஸ்கூலையும் நடத்திக்கிட்டு வராரு. ரொம்ப அப்பாவியான ஒரு இந்தியன் காமன் மேன் தனக்கும் தான் குடும்பத்துக்கும் ஒரு அவமானம் வந்தா எந்த அளவுக்கு போராடுவான்றத இந்த படம் ரொம்ப அழகா சொல்லுச்சு இல்லையா? உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்க தட்டி விடுங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த சூப்பர் படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல படத்துல பார்ப்போம். தேங்க் யூ.